பொங்கல் தொகுப்பு மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என கடிந்துரைத்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவின் அடிமையாக மாறிவிட்டதாக தெரிவித்துள்ளார். பொங்கல் வருகிறது, பொங்கலுக்கு மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று நாமெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா திராவிட பொங்கல் திராவிட பொங்கல் திராவிட பொங்கல் என்று சொல்கிறார்கள். ஆக திராவிடம் என்று சொல்ல 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 தமிழ் மறைக்கப்படுகிறது, தமிழ் உதாசீனப்படுத்தப்படுகிறது. இதை முதலமைச்சர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு தேசிய பொங்கலாக இது இருக்க வேண்டும். திமுக இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் அடிமையாக இருக்கிறார்கள். வேங்கை வயலில் உள்ள பிரச்சனையை கேட்கறதுக்கு அந்த திருமாவளவனுக்கு முக்கியம் இல்ல, அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே போட்டு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஓய்வூதியம் கேட்டு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் உழைப்பாளிகளுக்கு என்று சொல்லுகின்ற கம்யூனிஸ்டுகள் இந்த அறிவாள அடிமைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு யாரு இவர்கள் எல்லாம் இன்னைக்கு திருமாவளவன் கேட்க மாட்டேன்றாரு, கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டேன்றாங்க, காங்கிரஸ் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. இவங்க எல்லாம் இங்க அடிமையா இருந்துட்டு ஏதோ பாஜக அதிமுக கூட்டணி அடிமை கூட்டணி அடிமை கிடையாது. அதாவது உதயநிதி பழைய அடிமைகளா புதிய அடிமைகளா? யாருமே அடிமைகளை அடித்து நொறுக்க போகிறவர்கள் உங்களை அடிமைகள் கிடையாது. அதனால நீங்க எவ்வளவுதான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் பாஜக அதிமுக மற்றும் அதோடு சேரப்போகின்ற கட்சிகள் எல்லாரும் இந்த 2026 ஒரு வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக அமையும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை.